நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கக்கூடிய கூலி திரைப்படம் குறித்தான அப்டேட் தான் இந்த காணொளியில் காணவிருக்கின்றோம். உங்களுக்கு நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை மிகவும் பிடிக்கும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கக்கூடிய திரைப்படத்தின் பெயர்தான் கூலி. இந்த திரைப்படம் என்பது பெரிய எதிர்பார்ப்பை ரசிகர்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த திரையுலகிலும் ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனென்றால் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்கத்தில் வரக்கூடிய எல்லா திரைப்படங்களும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவிற்கு ஹிட்டாகி கொண்டு இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஒரு புதுவிதமான கதைகளுக்கான ஒரு மார்க்கெட்டையே நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் திறந்திருக்கின்றார். ஆகவேதான் அவருக்கு ஒரு பட்டப்பெயர் அனைவராலும் கொடுக்கப்படுகின்றது. அதுதான் லோகேஷ் கனகராஜ் யூனிவர்ஸ் என்ற பட்டப்பெயர். இதில் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் எடுக்கக்கூடிய எல்லா திரைப்படத்திலும் ஏதோ ஒரு கனெக்ஷன் அடுத்த படத்தில் இருக்கக்கூடும். அதை எதிர்பார்த்து ரசிகர்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் தியேட்டர்களுக்கு செல்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இப்பொழுது எடுக்கக்கூடிய கூலி திரைப்படம், நடிகர் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் அவர்களை வைத்து எடுக்கக்கூடிய இந்த திரைப்படமும் இதற்கு முன்பு வந்த லியோ மற்றும் மாஸ்டர் போன்ற பல ஹிட்டான திரைப்படங்களில் தழுவி அதில் இருக்கக்கூடிய ஒரு சில மிக முக்கிய விடயங்கள் இந்த கூலி திரைப்படத்திலும் இருக்கக்கூடும் என்பதுதான் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்து வருகின்றது. மேலும் ஒவ்வொரு திரைப்படத்திற்கும் அடுத்த திரைப்படத்திற்கும் ஒரு பாலத்தை, ஒரு பிரிட்ஜை ஏற்படுத்துவார் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள். அப்படிப்பட்ட திரைப்படம் தான் இந்த கூலி திரைப்படமும். சரி, இந்த கூலி திரைப்படத்தை பற்றி இதற்கு முன்பும் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன். அதிலும் நிறைய செய்திகள் பேசியிருந்தேன். இந்த வீடியோவிலும் ஒரு அப்டேட் வந்திருக்கின்றது. அதுதான் கூலி திரைப்படத்தின் ஒரு பாடல். இந்த திரைப்படத்தின் பாடலை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் உங்களுக்கு தெரிந்திருக்கும். நம்ம டிஆர் அவர்கள் பாடிய பாடல் தான் அந்த பாடல். அதை பேக்ரவுண்ட் மியூசிக்காக வைத்து அல்லது பாடலாக வைத்து அந்த பாடல் முழுமையாக இடம்பெற இருக்கின்றது இந்த கூலி திரைப்படத்தில் என்பதுதான் மிக சிறப்பான ஒரு செய்தி அப்டேட்டாக இருந்து வருகின்றது. எப்படியும் நம்ம அனிருத் அவர்கள் இசையில் இந்த திரைப்படம் வெளிவருகிறது என்றால் மிகப்பெரிய அளவிற்கு இசைக்கான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இருக்கக்கூடும். இந்த கூலி திரைப்படத்திலும் அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இருக்கின்றது. நிச்சயமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் அனிருத் அவர்களுடைய இசை மற்றும் பின்னணி இசையில் பின்னி பெடலெடுக்க வந்து கொண்டிருப்பது பெயர்தான் கூலி என்ற திரைப்படம். இதை தியேட்டர்களில் மிகப்பெரிய அளவிற்கு பிரம்மாண்டமாக ரசிகர்கள் கொண்டாடி தீர்ப்பார்கள் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. பார்க்கலாம், இந்த திரைப்படம் தமிழ்நாட்டு அளவில் மிகப்பெரிய ஹிட்டாகின்றதா அல்லது பேன் இந்தியா என்ற மூவி செக்டார் அளவில் மிகப்பெரிய அளவில் இந்திய அளவில் ஹிட்டாகின்றதா என்பது குறித்து. மேலும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட்டை லோகேஷ் கனகராஜ் மற்றும் ப்ரொடியூசர்களுக்கு கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏனென்றால் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கை வைத்ததெல்லாம் பொன்னாக தான் மாறி நிற்கின்றது. இந்த திரைப்படமும் ஒரு கோல்டன் மூவியாக லோகேஷ் கனகராஜ் இயக்கும் திரைப்படங்களில் இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. பார்க்கலாம், இந்த திரைப்படம் திரைக்கு வந்த பிறகு உங்களுடன் சேர்ந்து முதல் ஆளாக தியேட்டரில் உட்கார்ந்து நானும் இந்த திரைப்படத்தை கொண்டாடி தீர்ப்பது நிச்சயமாக நடைபெறப் போகின்றது. மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். மீண்டும் ஒரு காணொளி டீகோட் செய்வதில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். நன்றி, வணக்கம்.